வணக்கம் நண்பர்களே! நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் 20 நாட்கள் தான் இருக்குது. அதுக்காக எல்லோரும் ரிவிஷன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் குரூப் 4க்காக கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருந்தோம். அது ஜூன் மந்த்லேருந்து மார்ச் மாதம் வரையும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து வழங்கியிருந்தோம். இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக பொதுத்தமிழ்லேருந்து ஒரு 50 வினாக்கள் தேர்வாக கொடுத்துருக்கேன். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத் துறையில் பணியாற்றியவர்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஏ. கந்தர்வன். இந்த கந்தர்வன் சாசனம், தண்ணீர் போன்ற சிறுகதைகளை எழுதியிருப்பார். அடுத்து இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. தி. ஜானகிராமன் அவர்கள். இந்த ஜானகிராமன் சக்தி வைத்தியம் என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். இந்த அழகிரிசாமி பார்த்தீங்கன்னா, அன்பளிப்புங்கிற சிறுகதைக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாங்க. அடுத்து அசோகமித்திரன் பார்த்தீங்கன்னா, அப்பாவின் சிநேகிதருங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். நாஞ்சில் நாடன் பார்த்தீங்கன்னா, சூடிய பூ சூடர்க்க என்ற நூலுக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதை மதிப்பு மிக்க நூலாக கருதியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. பெரியார் அவர்கள். பெரியார் தான் திருக்குறளை ஒரு மதிப்பு மிக்க நூலாக கருதியிருப்பார். நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, உள்நாட்டிலே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் RISAT-1 திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. வளர்மதி அவர்கள். இந்த வளர்மதி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அதில் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. அருணன் சுப்பையா செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றியிருப்பார். அடுத்து இந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சந்திராயன் 1 திட்ட இயக்குனராக பணியாற்றியிருப்பார். இவரை இளைய கலாம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க, மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை. ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலினை இயற்றியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பி. ச. குப்புசாமி. ஆப்ஷன் பி. ஆறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி. சிலப்பதிகாரம். ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, எபிக் லிட்ரேச்சர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. காப்பிய இலக்கியம். இதில் செவ்விலக்கியம் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர். எட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பொறுத்துக. சிலம்பு காலில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குழை காதில் அணிவது, சூழி தலையில் அணிவது. இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒன்பதாவது கேள்வி, சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. பாரதியார் அவர்கள். 10வது கேள்வி பார்த்தீங்கன்னா, சங்ககால நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பரிபாடல் தான். சங்ககால நூல்களில் பரிபாடல் தான் பண்ணோடு பாடப்பட்டிருக்கும். 11வது கேள்வி, மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. பூக்கொய். 12வது கேள்வி, இலக்கண குறிப்பறிதல். அண்ணன் தம்பி சொற்றொடரின் வகை அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி உம்மை தொகை. அதாவது இதில் என்ற சொல் மறைந்து வர்றதுனால இது உம்மை தொகை. 13வது கேள்வி, இலக்கண குறிப்பறிதல். செந்தி இதன் தொடரின் வகை அறிக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. பண்பு தொகை. 14வது கேள்வி, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது பார்த்தீங்கன்னா, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உருவது கூறல் விடை. 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. ஓடி. ஈ என்று முடிகிறது. 16வது கேள்வி, வந்தது நீ இத்தொடரின் சரியான எதிர்மறை சொல்லை தேர்ந்தெடுக்க.
அதாவது வந்தது நீ அல்லை. ஆப்ஷன் பி. 17வது கேள்வி பார்த்தீங்கன்னா பொறுத்துக. இதில் வந்து பாக்களுக்குரிய ஓசைகளை வந்து குறித்திருக்காங்க. இதனுடைய முதல்ல பார்த்தீங்கன்னா வெண்பா. வெண்பாங்கிறது செப்பல் ஓசை. ஆசிரியப்பாங்கிறது அகவல் ஓசை. கலிப்பா வந்து துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை. அப்போது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 18வது கேள்வி பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும். 19வது கேள்வி நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. 20வது கேள்வி பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ராஜமார்த்தாண்டன். 21வது கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்களில் திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. திருக்குறள். 22வது கேள்வி காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றிய கவிஞர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். 23வது கேள்வி பார்த்தீங்கன்னா டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பொறாமை உள்ளவன். அதாவது பொறாமை உள்ளவனுடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். இந்த பி பொறாமை இல்லாதவனுடைய வறுமை வந்து சான்றோர்களால் ஆராயப்படும். 24வது கேள்வி பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் போரவை கோப்பெருன் நற்கிள்ளியன் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. காவர் பெண்டு. இவங்க வந்து சங்ககால பெண்பாற் புலவர்களில் ஒருவர். 25வது கேள்வி முத்துராமலிங்க தேவர் எந்த இடத்தில் முதலில் உரையாற்றினார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சாயல்குடி. 26வது கேள்வி முத்துராமலிங்க தேவர் முதலில் சாயல்குடி எனும் ஊரில் டேஸ் என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விவேகானந்தரின் பெருமை. 27வது கேள்வி தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் என்று கம்பீரமாக உரைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. வ.உ.சி. வ.உ. சிதம்பரனார். இவர் வந்து சிறையில் இருந்த பொழுது வந்து தொல்காப்பியம் திருக்குறள் இது போன்ற நூல்களை வந்து படித்திருப்பார். 28வது கேள்வி யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தேனரசன். 29வது கேள்வி திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. திருஞான சம்பந்தர். 30வது கேள்வி பார்த்தீங்கன்னா உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ. பாரதிதாசன் அவர்கள். 31வது கேள்வி ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீர்மேல் எழுத்து போல. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிரந்தரமற்றது. அதாவது நம்ம நீர் மேலே வந்து எழுதுனோம்னா அது யாருக்குமே தெரியாது. நிரந்தரமற்றது, நிலைத்து இருக்காது. 32வது கேள்வி ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கேள்வி பார்த்தீங்கன்னா தாயை கண்ட சேய் போல. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மகிழ்ச்சி. 33வது கேள்வி பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் எனும் கலித்தொகை பாடலில் இடம்பெற்ற போற்றார் என்பதன் எதிர்ச்சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உறவினர். ஆப்ஷன் பி. உறவினர். அதாவது போற்றார் என்பதன் பொருள் வந்து பகைவர். இதற்கான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா உறவினர். 34வது கேள்வி பொச்சாப்பு எதிர்ச்சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சுறுசுறுப்பு. இந்த சோர்வு தான் வந்து பொச்சாப்பினுடைய பொருள். 35வது கேள்வி அவ்வூர் இச்சொல்லை பிரித்து எழுதுக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ ப்ளஸ் ஊர். 36வது கேள்வி பார்த்தீங்கன்னா தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க.
இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம். 37வது கேள்வி பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். கூரை என்ன வேய்ந்தனர். 38வது கேள்வி பறவையை பற்றிய படிப்பு டேஸ் எனப்படும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்னித்தாலஜி. 39வது கேள்வி உலகிலே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சவுதி அரேபியா. 40வது கேள்வி தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிப்ரவரி 28. அதாவது சர் சி.வி. ராமன் அவர்கள் வந்து ராமன் விளைவை கண்டுபிடித்த நாளை தான் வந்து இந்த தேசிய அறிவியல் நாளாக வந்து கொண்டாடுகிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 41வது கேள்வி காமராஜருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1976. 42வது கேள்வி பார்த்தீங்கன்னா துரைராசு என்ற இயற்பெயர் கொண்டவர் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முடியரசன் அவர்கள். 43வது கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். இந்த திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் வந்து முடியரசன் அவர்கள். 44வது கேள்வி பொறுத்துக. நூல் மற்றும் நூலாசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை நிழல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உதயசங்கர். 2வது பார்த்தீங்கன்னா தேன்மழை சுரதா. யானை சவாரி பா வண்ணன். கல்மரம் வந்து திலகவதி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 ஆப்ஷன் பி. 45வது கேள்வி பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு தான் குறைந்த அடிகளை உடைய பத்துப்பாட்டு நூல். 46வது கேள்வி அண்டப்பகுதியின் உண்டப்பிறக்கம் இவ்வடியில் பயின்று வரும் நூல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவாசகம். மாணிக்கவாசகரால் எழுதப்பட்டது. 47வது கேள்வி 8 தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடலில் இன்று வரை கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24. மொத்தமாக வந்து பரிபாடலில் 70 நூல்கள் இருப்பதாக வந்து கூறுகின்றனர். 48வது கேள்வி பார்த்தீங்கன்னா திருமால் குன்றம் என்பது டேஸை குறிக்கும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அழகர் மலை. 49வது கேள்வி இருவர் உரையாடுவது போன்ற ஓசை டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செப்பலோசை. செப்பலோசை வந்து இருவர் உரையாடுவது போல் இருக்கும். 50வது கேள்வி பார்த்தீங்கன்னா தேம்பாவணி நூலின் ஆசிரியர் டேஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வீரமா முனிவர் அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. குரூப் 4 வந்து விரைவில் வர இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா படிங்க, ரிவிஷன் நல்லா பண்ணுங்கள். புதிதாக பாடங்கள் வந்து எதையுமே இது படிக்காதீங்க. ஏற்கனவே படித்ததை நன்றாக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.